ஆரோக்கியமான இந்தியர்களுடைய மரபணு மாறுபாடுகள் தொடர்பான விரிவான தரவுகளை இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் நம்ம நாட்டுல உயிரி தொழில்நுட்ப ஆய்வுத்துறையில இந்தியாவுடைய ஒரு முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. மைல்ஸ்டோன் PM Modi unveils genome sequencing data of 10,000 Indians. 10,000 இந்தியர்களுடைய மரபணு மாறுபாடுகள் தொடர்பான ஒரு விரிவான தரவுகளை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் இந்த தரவுகள் உருவாக்கப்பட்டு இப்போ வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீனோம் திட்டம். நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா மரபணு மாறுபாடுகளுடைய வரைபடத்தை உருவாக்குறதுக்காக ஜீனோம் அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. இந்த ஜீனோம் திட்டத்தின் கீழ் தான் நம்ம நாட்டில் ஆரோக்கியமான ஒரு 10,000 இந்தியர்களுடைய மரபணு மாறுபாடுகள் தொடர்பான விரிவான தரவுகளை ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சியானது 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது. அதன்படி அந்த தரவுகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த தரவுகள் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியர்களுடைய மரபணு மாறுபாடுகள் தொடர்பாக ஆய்வு செய்கிறது, அதே மாதிரி இப்போ புதிதாக நோய் வருவதை கண்டறிகிறது, ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்துறதுக்கு இந்த மரபணு மாறுபாடுகளை ஆய்வு செய்யறது அவசியம். அதை ஆய்வு செய்யறதன் மூலமாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மேற்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க.